ஹாய் டியூட்ஸ், கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். என்ன கதைக்குள்ளே போகலாமா? இதயம் எல்லை மீறியதே, எபிசோட் 10. தொட்டது துடித்தது. நைட் நேரம், ஹாஸ்பிட்டல் கெஸ்ட் ஹவுஸ் டெரஸில் சிட்டி லைட்ஸ் மெதுவாக பிளிங்க் ஆகுது. செல்லனே காற்று, அந்த டெரஸே எம்டியா. மீரா ரெயிலிங் கிட்ட நின்று ஃபோனில் டைம் பார்த்தா. லேட் ஆயிடுச்சு. ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. திரும்பும்போது அர்ஜுன் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். நல்லது அப்படின்னு அவள் சிரிச்சா. சில விஷயங்கள் க்ரௌட்க்கு இல்லை. 2 பேரும் சைட் பை சைட், க்ளோஸ், டூ க்ளோஸ் டு இக்னோர். எபிசோட் 9ல் நான் ஜெலஸ் ஆச்சுன்னு நீ கேட்ட. அவன் மெதுவாக சொன்னான். ஆமாம் அப்படின்னு அவள் சொன்னான். அது ஜெலஸ் மட்டும் இல்லை, ஃபியர். என்ன ஃபியர் அப்படின்னு மீரா கேட்டா. நீ என்னை விட முன்னாடி ஓடிடுவேன்னு. அவனை பார்த்தா. நான் நின்றுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவன் கை மெதுவாக அவள் கையை தேடிச்சு. இந்த தடவை ஆக்சிடெண்டலாக இல்லை. ஷீ டிட் நாட் புல் அவே. ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக். அவங்க 2 பேருடைய விரல்களும் ஒன்றோடு ஒன்று கோர்த்துச்சு. ஹார்ட் பீட் சவுண்ட் அதிகமாக கேட்டுச்சு. இது ஓகேயா? அவன் லோ வாய்ஸில் கேட்டாங்க. இதுக்கு நான் லாங் டைமாக ரெடி அப்படின்னு சொல்லி மீரா சொன்னாங்க. அவள் பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான். அவள் பேக்கில் ரெயிலிங் பக்கம். டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் 0. இவ்வளோ நாளாக கொஞ்சமாச்சும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு அங்கே இடமே இல்லை. அவங்களுடைய ப்ரீத் மிக்ஸ் ஆகி யூ ஆர் ஷேக்கிங் அப்படின்னு அவள் சொன்னான். பிகாஸ் ஐ ஆம் நாட் ப்ரெட்டண்டிங் எனிமோர் அப்படின்னு அவன் சொன்னான். அவன் நின்னான். ஐஸ் ஆஸ்க் பெர்மிஷன். அவனுடைய கண்ணு அவகிட்ட பெர்மிஷன் கேட்டுச்சு. அவள் தலையசைச்சா. அவன் மெதுவாக அவன் நெற்றியில், அவளுடைய ஃபோர்ஹெட்டில் அப்படி ஒரு டச். சாஃப்டாக கொஞ்சம் நிறுத்தி சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணாங்க. அவங்க லிப்ஸ் மீட் பண்ணிக்கிச்சு. நோ ரஷ், நோ ஹங்கர், ஜஸ்ட் எமோஷன். ஷீ க்ளோசஸ் ஹர் ஐஸ். தட் கிஸ் செகண்ட்ஸ் லாங். அவங்க கிஸ் நெத்தியில் பண்ணாங்க. அந்த கிஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எந்த ஒரு பயமோ எந்த ஒரு பசியோ அதில் இல்லை. அதில் ஒரு எமோஷ்னல் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க கிஸ் பண்ணும்போதே மீரா கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கிஸ் ரொம்ப லாங்காக போச்சுது. ஏன்னா இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிஸ். ஸோ ரொம்ப லாங்காக போச்சுது. பட் இம்பேக்ட் ஹெவியாக இருந்துச்சு. அந்த ஆஃப்டர் கிஸ் அவன் ஷோல்டருக்கு ஹெட்லீன் பண்ணான். தலையை சாய்ச்சாங்க. அவருடைய ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டாங்க. இது எல்லாம் காம்ப்ளிகேட் ஆகும் அப்படின்னு அவன் சொன்னான். ஒர்த் இட் அவள் இன்ஸ்டண்ட்டாக சொன்னான். அவன் சிரித்தான். போல்ட் கேர்ள், ஹானஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி அவள் கவுண்டர் கொடுத்தா. ஃபோன் வைப்ரேட் ஆச்சுது. எமர்ஜென்சி கால். அவங்களுடைய மூமெண்ட்டை பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் திங்ஸ் சேஞ்ச் ஆகும். அவன் சொன்னான். நான் ரெடி அப்படின்னு அவளும் சொன்னான். டுகெதரா அப்படின்னு அவன் கேட்க அவங்கள பார்த்தாங்க. டுகெதர் அப்படின்னு. அவன் போகும்போது லாஸ்ட்டாக ஒரு லுக்கு. கிஸ் நோ டச், பட் ஒரு லுக்கு அவங்களுக்குள்ள பார்த்துக்கிட்டு போனான். பட் கனெக்ஷன் அங்கேயே சீல் ஆயிடுச்சு. முத்திரை பதிச்சிட்டாங்க. நீ தான் எனக்கு வேணும்ன்ட்டு. சில முத்தங்கள் உடம்பை தொடாது, அவை
இதயத்தை முழுசாக கைப்பற்றும். அப்படி தான் இவங்க 2 பேருக்குள்ளேயும் நடந்துச்சு. என்ன ரொமான்ஸ் வேணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த சீனில் ரொமான்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.